வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டான்செட் ஈஸி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். 2008லேருந்து 2020 வரைக்கும் கேட்ட டான்செட் கொஸ்டின் பேப்பர்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாபிக்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The leads of a multimeter are connected for AC voltage. If a resistance is to be measured, then which one of the following is to be carried out? சரிங்களா, இதில் ஒரு மல்டிமீட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த மல்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதா தான் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சிம்பிளாக ஒரு டேர்ம் மல்டிமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது அனலாக் மல்டிமீட்டரா இல்லை டிஜிட்டல் மல்டிமீட்டரான்னு கொடுக்கல. டிஜிட்டல் மல்டிமீட்டர் கேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஜாக்கெட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 சாக்கெட் ஆர் 3 ஜாக்கெட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே காமன் போர்ட் ஒன்று இருக்கும். இங்கே வோல்டேஜோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். அப்புறம் இங்கே கரண்ட்டை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். சரிங்களா, இதுவே 4 சாக்கெட்ஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியரை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லார்ஜ் கரண்ட், அதாவது ஆம்பியர் ரேட்டிங் மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். சரிங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் டிஎம்எம் சொல்லக்கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதும் ஆப்ஷனில் இருக்கிறதையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அனலாக் மல்டிமீட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அனலாக் மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல காமன் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தனியாக காமன் போர்ட் ஒன்றும், அதுக்கப்புறம் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு போர்ட்டும் இருக்கும். சரிங்களா, இது ஒரு செக்ஷனாக இருக்கும், இது ஒரு தனி செக்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இதில் டிசி வோல்டேஜ், இதில் ஏசி வோல்டேஜ் அப்படி இருக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல். ஓகேவா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காமன் போர்ட்டும் இந்த காமன் ஜாக்கெட்லையும் அதுக்கப்புறம் இந்த ஏசி சாக்கெட்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க கனெக்ஷன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காமன் டெர்மினல் வந்து காமனாகவே இருக்கும். இந்த ஏசி பாயிண்ட்ல கனெக்ட் ஆகிருக்கிற ப்ரோப் எடுத்து இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் போர்ட்ல கனெக்ட் பண்ணும். சரிங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது 1 lead is connected. அந்த வகையில் பார்க்கும்போது 1 lead is kept common and the other lead is changed to another jacket. அதாவது பார்த்தீங்கன்னா ஏசில இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கெட்டுக்கு மூவ் பண்றாங்க. அதனால ஆப்ஷன் 3 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். The purpose of introducing feedback loop in a digital counter circuit is to. அதாவது ஃபீட்பேக் லூப் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க டிஜிட்டல் கவுண்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சராக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல இருக்க டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் இன்புட் பல்சஸ் டு ரீசெட் த கவுண்டர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின். இன் a digital voltmeter the oscillator frequency is 400 kHz. The ramp voltage falls from 8 volt to 0 volt in 20 millisecond. The number of pulses counted by the counter is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வோல்ட்மீட்டரோட ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ரேம்ப் வோல்டேஜ் வந்து 8 வோல்ட்லேருந்து 0 வோல்ட் ஃபால் ஆகுது. அது எந்த டைமில் ஃபால் ஆகுதுன்னா 20 மில்லி செகண்ட்ஸில் ஃபால் ஆகுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பல்சஸ் கவுண்டட் பை த கவுண்டர். இந்த கவுண்டர் எவ்வளோ பல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பல்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பல்சஸ் எத்தனை பல்ஸ் வந்து கவுண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பல்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர் இன்டு time period of measuring voltage. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெஷரண்ட், எந்த மெஷரண்ட்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேம்ப் வோல்டேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா 400, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா 400 kHz இருக்கு. ஸோ 400 கிலோன்னு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் மெஷரண்ட், அது பார்த்தீங்கன்னா 20 மில்லி செகண்ட். சரிங்களா, கிலோ பார்த்தீங்கன்னா 10⁻³ வரும், மில்லி பார்த்தீங்கன்னா 10⁻³ வரும். இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 8000 வரும். சரிங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பல்சஸ் பார்த்தீங்கன்னா 8000. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் ரெக்கார்ட் கேன் ஹெல்ப் யூ டு பி அவேர் ஆஃப் எ சர்க்யூட்ஸ் இன்சுலேஷன் கண்டிஷன். ஸோ சர்க்யூட்டோட இன்சுலேஷன் கண்டிஷனை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எந்த டைப் ஆஃப் ரெக்கார்ட் வச்சு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் சொல்லும்போது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர்னு சொல்லுவாங்க. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அந்த சர்க்யூட்டோட இன்சுலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது ஆப்ஷன் 1ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டைப் ரெக்கார்ட். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 1.
An average responding rectifier type electronic AC voltmeter has its scale calibrated in terms of RMS value of sine wave. If a square wave voltage of peak amplitude 100 volt is measured using this voltmeter, what will be the reading indicated by the meter? சரிங்களா? இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரெஸ்பாண்டிங் ரெக்டிஃபை டைப் எலக்ட்ரானிக் ஏசி வோல்ட்மீட்டர் இருக்கு. அதை அவங்க காலிபிரேட் பண்ணும்போது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் சைன் வேவ் வச்சு காலிபிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் வேவ் மெஷர் பண்ணும்போது மீட்டர்ல என்ன டிஃப்ளெக்ஷன் ஷோ ஆகும், அதாவது என்ன இண்டிகேஷன் ஷோ ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் வேவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ பீக் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ 100 வோல்ட் தான் வரும். ஆனால் இந்த மீட்டரில் வந்து 100 வோல்ட் தான் டிஃப்ளெக்ட் ஆகணும். சரிங்களா? அதுக்கு பதிலாக இங்கே சைன் வேவ் வச்சு நம்ம வந்து காலிபிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்குன்னா, ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்குன்னா 1.11 டைம்ஸ் இன்டூ மெஷர்டு வேல்யூ, அதாவது 100 வோல்ட். சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 111 வரும். இந்த வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீட்டரில் டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மீட்டரை ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் சைன் வேவ்க்கு காலிபிரேட் பண்ணியிருக்கிறதுனால இன்க்ரீஸ்டு வோல்டேஜ் வந்து ஷோ பண்ணும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 1 111 வோல்ட். அடுத்த கொஸ்டின், in an AC coordinate potentiometer the currents in the phase and quadrature potentiometer are adjusted to be. இந்த கொஸ்டின்ல ஏசி கோஆர்டினேட் பொட்டன்ஷியோமீட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அண்ட் குவாட்ரேச்சர் பொட்டன்ஷியோமீட்டர்ல கரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 90 டிகிரி தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் 1 அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 90 டிகிரி. ஃபேஸ் காம்பனண்ட்டும் குவாட்ரேச்சர் காம்பனண்ட்டும் எப்பயுமே 90 டிகிரி வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், the ratio of maximum displacement deviation to full scale deviation of the instrument is called. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 3ல இருக்கிற linearity. அடுத்த கொஸ்டின், the voltmeters have the same range 0 to 400 volt. The internal impedance are 30,000 ohm and 20,000 ohms. If they are connected in series and 600 volt be applied across them, the readings are. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் 0 to 400 வோல்ட். அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் 30,000 ஓம்ஸ் இருக்கு, இன்னொன்று 20,000 ஓம்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ மீட்டர் 1 இருக்கு, மீட்டர் 2 இருக்கு. ஓகேங்களா? இது M1 M2, மீட்டர் 1 மீட்டர் 2. இப்போ வோல்டேஜ் வந்து அப்ளை பண்றோம். 600 வோல்ட்டை வந்து இங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணும்போது இந்த 2 மீட்டர்லயும் என்ன வோல்டேஜ் காட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மீட்டர் 1ஓட இன்டர்னல் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஓம், மீட்டர் 2க்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஓம். சரிங்களா? இப்போ இது வோல்டேஜ் டிவைடர் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த மீட்டர் 1க்கு என்ன வோல்டேஜ் வரும், மீட்டர் 2க்கு என்ன வோல்டேஜ் வரும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட்டா இருக்கு. ஸோ மீட்டர் 1ஓட வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வோல்டேஜ் இன்டூ மீட்டர் 1ஓட ரெசிஸ்டன்ஸ், அதாவது 30 கிலோ ஓம் டிவைட் பை டோட்டல் இம்பிடன்ஸ், அதாவது 30 கிலோ ஓமையும் 20 கிலோ ஓமையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது 50 கிலோ ஓம் வரும். சரிங்களா? கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 360 வோல்ட் வரும். சரிங்களா? மீட்டர் 1ல 360 வோல்ட் வரும். மீட்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் 600 இன்டூ மீட்டர் 2ஓட இன்டர்னல் இம்பிடன்ஸ், அது வந்து 20K டிவைட் பை டோட்டல் இம்பிடன்ஸ் 50K. இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வரும். சரிங்களா? அப்போ மீட்டர் 1ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் 360 வோல்ட் இருக்கும். மீட்டர் 2ல உங்களுக்கு 240 வோல்ட் இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா மொத்தம் 600 வோல்ட் வரும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 1ல இருக்கிற 360 வோல்ட் அண்ட் 240 வோல்ட். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின், the full scale deflection current of an ammeter is 1 milliampere and its internal resistance is 100 ohm. This is to have full scale deflection when 100 volt is measured. What is the value of series resistance to be used? இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனோட கரண்ட் கொடுத்துருக்காங்க 1 மில்லி ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மீட்டர் பார்த்தீங்கன்னா 100 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RS ஈக்குவல் டு V டிவைடட் பை IM மைனஸ் RM. சரிங்களா? இதுல Vன்றது ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ், அதாவது Vன்றது ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ், அது 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க.
ஐஎம்ன்ற சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட், அது வந்து 1 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எம், அதாவது மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு சீரிஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ கிடைச்சிடும். V ஈக்குவல் டு 100 வோல்ட் டிவைடட் பை கரண்ட் ஐஎம், அது பார்த்தீங்கன்னா 1 மில்லி ஆம்பியர். ஸோ 1 இன்டூ 10⁻³ மைனஸ் ஆர்எம்மோட வேல்யூ 100 ஓம்ஸ் வரும். சரிங்களா. ஸோ இது மேலே சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10⁻³ மேலே போகும்போது 10⁻+3 ஆகிடும். ஸோ 100 இன்டூ 10⁻³ மைனஸ் 100 ஓம்ஸ் வரும். சரிங்களா. 100 இன்டூ 10⁻³ 100 கிலோ ஓம்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 100 கிலோ ஓம்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா 0.1 கிலோ ஓம்னு எழுதலாம். சரிங்களா. ஒரே யூனிட்ல இருக்கும்போது உங்களுக்கு செப்பரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை செப்பரேட் பண்ணும்போது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 99.99 கிலோ ஓம்ஸ் வரும். சரிங்களா. அப்போ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ RS ஈக்குவல் டு 99.99 கிலோ ஓம் வரும். சரிங்களா. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுல சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டு ஃபார்முலாவும் முக்கியமான ஃபார்முலா. இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ RS ஈக்குவல் டு VM டிவைட் பை IM மைனஸ் RM. சரிங்களா. சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா இதுதான். V வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வோல்டேஜ், IMன்றது மீட்டர் கரண்ட், RM என்றது மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு RS ஓட வேல்யூ கிடைச்சது, அது 99.99 கிலோ ஓம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 1ல இருக்கிற 99.991 கிலோ ஓம்ஸ். அடுத்த கொஸ்டின், டெட் ஜோன் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ். இந்த கொஸ்டின்ல டெட் ஜோனோட டெஃபினேஷன் கேட்டுறாங்க. மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டெஃபினேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துட்டு அதை எழுதி வச்சிங்கன்னா எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த டைம் ரெக்வயர்ட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு வார்ம் அப் இனிஷியலி. இது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு செட்டப் டைம் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா. செட்டப் டைம் ஆர் செட்டிங் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் இன்புட் குவான்டிட்டி ஃபார் விச் தெர் இஸ் நோ அவுட்புட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா டெட் ஜோனோட டெஃபினேஷன். இதுதான் டெட் ஜோனோட டெஃபினேஷன். அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா the time required by an instrument to begin to respond to a change in measurement. இது பார்த்தீங்கன்னா dead time. இது ரெண்டு ஆப்ஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், அதனால தான் தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெட் டைம், செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது தான் டெட் ஜோன். சரிங்களா. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின், piezoelectric transducers work when we apply dash to it. சரிங்களா. piezoelectric transducer பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வோல்டேஜ் டெவலப் ஆகும். அந்த வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 1ல இருக்கிற மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அடுத்த கொஸ்டின், ஃபார் மெஷரிங் எ வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் வி ஷுட் யூஸ். வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. இதுல ஆப்ஷன் 3ல இருக்கு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கிற மெக்கர். கெல்வின் டபுள் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. மீடியம் ரெசிஸ்டன்ஸ். கெல்வின் டபுள் பிரிட்ஜ் லோ ரெசிஸ்டன்ஸ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். மெகர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டின் மெகர் ஆன்சர் வரா மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எர்த் ரெசிஸ்டன்ஸ். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் எர்த் ரெசிஸ்டன்ஸ். இந்த எர்த் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா மெக்கர்ன்ற டிவைஸ் வச்சு தான் உங்களுக்கு எர்த் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 3ல இருக்க மெக்கர். அடுத்த கொஸ்டின், which of the following recorder gives slow response. இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ரெக்கார்டர் வந்து ஸ்லோ ரெஸ்பான்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கிற கேல்வனோமெட்ரிக் ரெக்கார்டர். கேல்வனோமெட்ரிக் ரெக்கார்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்லோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் எல்விடிடி. எல்விடிடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா. இது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா எல்விடிடி. இது பார்த்தீங்கன்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணது இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிளே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். இது ஒரு பிரைமரி வைண்டிங் இருக்கும், 2 செகண்டரி வைண்டிங் இருக்கும். இந்த 2 செகண்டரி வைண்டிங்கும் டிஃபரன்ஷியல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சாஃப்ட் அயர்ன் ராட் வந்து இன்பிட்வீன் இருக்கும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெவலப் ஆகிற வோல்டேஜஸ் வந்து வேரி ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்விடிடி ஒர்க் ஆகுது. அதாவது லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது.
அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அடுத்த கொஸ்டின், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ் ஆர் பிளாட்டட் யூசிங். ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயின் கர்வையும் பிளாட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற XY ரெக்கார்டிங் தான். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.